வணக்கம். 2026 2027 ஆகிய வருடங்களில் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்க உள்ள மாணவர்களின் நலன் கருதி இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். நான் நீண்ட காலமாக 95ஆம் ஆண்டு வெற்றிக்கனிகள் என்கின்ற இதழ்களினூடாக திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு நுழைந்து கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு மேலாக கற்பித்துக் கொண்டு வருகின்றேன். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையை பற்றி கூற வேண்டுமாக இருந்தால் அது திறமையான மாணவரில் திறமையான மாணவரை தெரிவு செய்ய வேண்டிய பரீட்சை, சாதாரண பரீட்சை அல்ல, போட்டி பரீட்சை. அப்போ இந்த பரீட்சை இப்படித்தான் இருக்கும். இதில் குறை கூறுவதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஏன் திறமையான மாணவரில் திறமையான மாணவரை தெரிவு செய்கிற பரீட்சை என்பதை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் திறமையாக இருந்தால் அவர்களை அதிதிறமையாக மாற்றும் முயற்சியில்தான் ஈடுபட வேண்டும். அதற்கு அனுபவசாலி என்ற முறையில் நான் கூறக்கூடியது யாதென்றால், பிள்ளைகளுக்கு அதாவது வினாத்தாள் ஒன்றுதானே இந்த கடின போக்கென்று கருதப்படுவது மாத்திரமல்ல, உண்மையும் அதுதான். அப்போ இந்த வினாத்தாள் ஒன்றை பிள்ளைகள் சிறப்பாக எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சிகள் வழங்குவது சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே என்னாலும் ஏதாவது இலவச சேவை செய்ய முடியுமா என கருதி கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நான் இலவசமாக கற்பித்து வந்தேன். அது மட்டுமல்லாமல் காணொளிகள், அந்த வகுப்பிலே பதிவேற்றம் செய்கிற காணொளிகள், அதாவது பதிவு செய்கிற காணொளிகள் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து இதுவரையில் 3000 காணொளிகள் பதிவேற்றியுள்ளேன். இனிவரும் காலங்களில் இலவச கற்பித்தலை நிறுத்தி, ஏனென்றால் அதை சிலர் மதிக்கிறார்கள் இல்லை, அதற்கு உரிய கௌரவம் வழங்குகிறார்கள் இல்லை. ஏனென்றால் அதை மதித்து வகுப்புக்கு ஒழுங்காக பின்பற்றி அந்த வகுப்பை சிறப்படைய அவர்கள் ஏதோ தங்களுடைய என்ன காரணமோ தெரியவில்லை அதில் ஒழுக்கமற்றிருக்கிறார்கள். ஆகவே அக்கறையுள்ளவர்கள் மாத்திரம் ஒரு சொற்ப தொகை செலுத்தி 1000 ரூபாய் செலுத்தி அந்த வகுப்பில் இணைய வேண்டும். அந்த வகுப்பு அவர்களுக்கு தொடர்ந்து பயன் தரும் என்று கண்டால் 6 மாதத்துக்கான கட்டணம் தொடர்ச்சியாக கட்டித்தான் அந்த வகுப்பில் இணைந்து பயன்பெறுவதற்கு வழி சமைத்திருக்கிறேன். இப்போ இந்த வகுப்புகள் நடக்கின்ற போது நான் பழமையாக கடந்த காலங்களில் அந்த வகுப்புகளில் கற்பிக்கிற விடயங்களை காணொலிகளாக தயார் செய்து என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வது வழக்கம். ஆனால் இனிமேல் காலங்களில் அவ்வாறு செய்வதை நிறுத்தப் போகின்றேன். காரணம் என்றால் அதுவும் ஒரு வீண் செலவாக இருக்கின்றது. அது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விடயமாக செய்தால் அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தால் அந்த யூடியூப் சேனலில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கற்பிக்கிற விடயங்களை பதிவேற்றம் செய்வேன். மற்றபடி அதில் தினசரி வகுப்பில் கற்பிக்கிறது பதிவேற்றம் செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொள்கின்றேன். மற்ற இந்த என்னுடைய கற்பித்தலுக்கு நுழைகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் வழங்குகிற தொகைக்கு மேலாக நான் இலவச பயிற்சித்தாள்கள் வழங்கி அவர்களை வழிநடத்த உத்தேசித்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து அந்த வகுப்பில் பங்கு பெற்றினால்தான் அவர்கள் அதை பயனுள்ளதாக கருதுவார்கள். அல்லது பயணித்தவர்கள் எல்லாம் அதுக்குள்ள அதை ஒரு மிகவும் கேவலமாக்கி விடுவார்கள். ஆனால் அவர்கள் வழங்கும் படத்துக்கு மேலாக நான் பயிற்சித்தாளை வழங்குகின்ற போது எனக்கு பூரண திருப்தியாக இருக்கும். என்னுடைய கற்பித்தல் ஓரளவு கண்டிப்பாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் அவ்வாறு தான் பழகி கொண்டு வந்தேன். இனி யூடியூப்பில் கூடி, அதாவது ஸூமில் கூடி
அந்த வகையில் தான் என்னுடைய கற்பித்தல் அமையும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. அதாவது வகுப்பு நேரத்தில் மாணவர் உணவுண்பதோ அல்லது அவருடைய கதைப்பதோ அல்லது சோபாவில் அமர்ந்து கதைப்பதோ அல்லது காணொளி வீடியோ போடாமல் இருந்து கதைப்பதோ இடையிலே இடையூறு வகுப்புக்கு இடையூறாக அமைவதோ அப்படி அமைகிற மாணவர்கள் நிச்சயமாக ரிமூவ் பண்ணி விடுவீர், நீக்கி விடுவீர். அடுத்தது, இந்த வகுப்பிலே எல்லோரும் சவுண்டை மியூட் பண்ணி இருக்கணும். நான் கேள்வி கேட்குற பட்சத்தில் மட்டும்தான் மியூட் எடுத்து அந்த வகுப்பில் பங்கு பெற்றலாம். ஆனால் மாணவர் எண்ணிக்கை நிச்சயமாக மட்டுப்படுத்தப்படும். இப்பொழுது ஓரளவு சேர்ந்துள்ளார்கள். இன்னும் இந்த மாதம் வரைக்கும் ஒரு மாத காலத்துக்குள்ளே அவர்களை இணைத்து கொண்டு அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் முதலாவது வகுப்பின் காணொலி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தான் இனிமேல் காணொலி, அதாவது கல்வி சம்பந்தமாக கற்பிக்கிற சம்பந்தமான காணொலிகள் ஒவ்வொரு திங்கள் மாத்திரம்தான் பதிவேற்றம் செய்வேன் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, உங்கள் தேவைகளை நீங்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இத்தோடு நான் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் இந்த காணொலியிலே கீழே பதிவு செய்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே.